அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன வீடியோவில் அதிமுகவுக்குள் ஒரு கடிதம் எந்த விதமான குழப்பத்தை உருவாக்குச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரதமர் இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட சட்டம் மற்றும் அரசியல் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காகத்தான் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டுச்சு. அதற்கான காரியங்கள் அனைத்தையும் அடுத்தடுத்து நடத்திட்டு வந்தாங்க பிரதமர் இந்திரா காந்தி. அதுல முக்கியமானது பிரதமருடைய தேர்தல் விவகாரம் தொடர்பானது. நாட்டோட பிரதமர், மக்களவை சபாநாயகர், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோருக்கு எதிராக தேர்தல் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்ல. அவற்றை நாடாளுமன்றம் நியமிக்கும் அமைப்பு மட்டும்தான் விசாரிக்க முடியும் அப்படிங்கிற புதிய சட்ட திருத்தம் ஒண்ணு கொண்டு வரப்பட்டுச்சு. அதுவும் முன் தேதியிட்டு அமல்படுத்தப்பட்டுச்சு. அதன் விளைவா அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு முடக்கப்பட்டுச்சு. நெருக்கடிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி பிரச்சனை இல்ல என்ற நம்பிக்கையோடு 1976 நவம்பர் மாசம் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில நடந்த கூட்டத்துல பிரதமர் இந்திரா காந்தி பேசினாரு. அந்த நேரத்துல எதிர்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அறிவிச்சார். அதன் மறைமுக அர்த்தம் என்ன அப்படின்னா, விரைவில் எமர்ஜென்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம், விரைவில் தேர்தல் அறிவிப்பையும் வெளியிட போகிறார் அப்படிங்கிறது தான். பிரதமருடைய இந்த அறிவிப்பு திமுகவை உற்சாகப்படுத்துச்சு. இந்திரா காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட தேசிய அளவிலான கூட்டணி ஒண்ணு தேவை அப்படிங்கறத கருணாநிதி நன்றாக உணர்ந்திருந்தார். அதற்கான அவசியமும் திமுகவுக்கு இருந்தது. ஆகவே அப்படி ஒரு அணியை அமைக்கும் நோக்கத்துடன் தேசிய தலைவர்கள் பலரையும் தொடர்பு கொண்டார். ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம், சோசலிஸ்ட் கட்சி, பாரதிய லோக் தளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அகாடி தளம் உள்ளிட்ட எமர்ஜென்சியை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அந்த அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து புதிய அணியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் கலைஞர் கருணாநிதியோட திட்டமா இருந்துச்சு. உடனடியாக டெல்லி புறப்பட்ட கருணாநிதி முக்கிய தலைவர்கள் பலரையும் சந்திச்சாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அழைப்பு விடுத்தாரு. ஆனா அந்த கட்சி புதிய அணியில இணைவதில் ஆர்வம் செலுத்தல. காரணம், ஜனசங்கமும் அந்த அணியின் ஓரங்கமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான். ஆனாலும் கருணாநிதி விடுத்த அழைப்பை ஏற்று 15 டிசம்பர் 1976 அன்னைக்கு முக்கிய எதிர்கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில கூடுச்சு. ஸ்தாபன காங்கிரஸ் பத்தி சொல்லிவிட வேண்டியிருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர் மறைவை தொடர்ந்து இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் என்ற இரண்டு கட்சிகளும் இந்திரா காந்தியோட தலைமையில இணைஞ்சிருச்சு. கருப்பையா மூப்பனாரு, சிவாஜி கணேசன் போன்றோர் இந்திரா காங்கிரஸை இயக்கி வந்தாங்க. அதே சமயம் இணைப்பில் ஆர்வம் இல்லாத தலைவர்கள் மட்டும் தொடர்ந்து தனித்தே இயங்கினாங்க. தேசிய அளவுல ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரசுடன் இணையாமல் தனித்தே இயங்கிட்டு வந்துச்சு. அதுக்கு காரணம் மொரார்ஜி தேசாய். ஸ்தாபன காங்கிரஸ் உடைய அசோக் மேத்தா, பாரதிய லோக் ஜனத்தோடைய பிலு மோடி, சோசலிஸ்ட் கட்சியுடைய பிஜு பட்நாயக், ஜனசங்கத்துடைய அடல் பிகாரி வாஜ்பாய் உள்ளிட்ட தலைவர்கள் திமுக ஏற்பாடு செஞ்ச ஆலோசனை கூட்டத்துல கலந்துகிட்டாங்க. தொடர்ந்து 2 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. எதிர்கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் பட்சத்துல என்ன மாதிரியான கோரிக்கைகளை விடுப்பது அப்படிங்கறத பத்தி விவாதிக்கப்பட்டுச்சு. இறுதியாக பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்கட்சிகள் தயாராக இருக்கின்றன என்பதை அறிக்கையாக தயாரிச்சு அதனை பிரதமருக்கு அனுப்பி வச்சாரு கலைஞர் கருணாநிதி. உண்மையில் ஜனதா என்ற புதிய கட்சியோடைய உருவாக்கத்திற்கும் இதுதான் தொடக்க புள்ளி. என்ன செய்ய போகிறார் இந்திரா காந்தி அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல 18 ஜனவரி 1977 அன்னைக்கு வானொலியில உரை நிகழ்த்தினாரு பிரதமர் இந்திரா காந்தி. அந்த பேச்சில் 2 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. ஒன்னு, நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு மார்ச் மாதத்துல தேர்தல் நடத்தப்படும். இரண்டாவது, அமலில் இருக்கும் எமர்ஜென்சியை மெல்ல மெல்ல தளர்த்தப்படும். தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டவர் பிரதமர் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த முடிவை எடுத்தவர் சஞ்சய் காந்தி, பிரதமர் இந்திரா காந்தியோடைய இளைய மகன். அந்த அளவுக்கு இன்னொரு அதிகார மையமாக மாறி அதிரடி நடவடிக்கைகளை சாதாரணமாக எடுத்தவர் அவரு. எமர்ஜென்சியை அமல்படுத்த இந்திரா காந்தி தயங்கிய சமயத்துல அதன் அவசியத்தை வலியுறுத்தி எமர்ஜென்சியை நடைமுறைப்படுத்த காரணமாக இருந்தவர்ல ஒருத்தர் சஞ்சய் காந்தி. மிசா சட்டத்தின் கீழ் எந்த தலைவர்கள் எல்லாம் கைது செய்வது அப்படிங்கிற பட்டியலை காவல்துறை, உளவுத்துறையினுடன் இணைந்து தயாரிச்சவர் சஞ்சய் காந்தி. தாயார் இந்திரா காந்தி கொண்டு வந்த 20 அம்ச திட்டத்தை போலவே சஞ்சய் 5 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாரு. இது அரசுடைய அதிகாரப்பூர்வ திட்டம் இல்ல, ஆனா அதை அமல்படுத்த அரசு அதிகாரம் அப்பட்டமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா குடிசை ஒழிப்பு திட்டமும் குடும்ப கட்டுப்பாடு திட்டமும் இது இவருடைய திட்டமா தான் கருதப்படுது. அதன் காரணமா அதிகமான கட்டடங்களை இடிச்சாரு. அதிகமான பேருக்கு கருத்தடை அறுவை சிகிச்சையும் செய்ய இவரு காரணமா இருந்தாரு. சஞ்சய் காந்தியோடைய ஆதிக்கம் அரசு நிர்வாகத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத இந்த பேட்டியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 25 ஜனவரி 1977 அன்னைக்கு டெல்லியில ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில செய்தியாளர், பொதுவாக தேர்தல் நடத்துவதில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததில்லை, இப்போது தேர்தல் நடத்துவதில் உண்மையிலேயே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதான்னு கேட்டாங்க. அதுக்கு இருக்கிறது, ஒருவேளை 6 மாதங்களுக்கு முன்னால் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு செய்தியாளர், இடைப்பட்ட காலத்துல அப்படி என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சஞ்சய் காந்தி, ஒண்ணும் இல்லை, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று 6 மாதங்களுக்கு முன்பு நினைத்தேன், இப்போது அந்த சிந்தனை இல்லை அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து தேர்தல் நடத்துவது அப்படிங்கிறது இந்திரா காந்தி எடுத்த முடிவு அல்ல, சஞ்சய் காந்தி எடுத்த முடிவு தான் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. அது போக எமர்ஜென்சி அமல்ல இருந்த போது பிரதமராக இந்திரா காந்தி இருந்தாலும் சஞ்சய் காந்தி தான் பல விஷயங்களை செஞ்சாரு. அதுக்கு
ஆதாரமாக இந்த பேட்டி இருந்துச்சு. 18 மாசங்களுக்கு முன்பு நாடு ஆபத்தோடைய விளிம்பில் இருந்துச்சு, அதனால எமர்ஜென்சியை அமல்படுத்தணும். இப்போது நாடு நல்ல நிலைமையில பாதுகாக்கப்பட்டு ஆரோக்கியமாக இருக்கு, அதனால தேர்தலை நடத்த முடியும்னு நம்புறோம்னு சொன்னாரு பிரதமர் இந்திரா காந்தி. அதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்த பல முக்கிய அரசியல் தலைவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. விடுதலையான மறுநொடியில் இருந்து மாற்று அணிக்கான வேலைகள் சுறுசுறுப்பாச்சு. இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்ற கட்சிகளான மொரார்ஜி தேசாயுடைய ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம், பாரதிய லோக் தளம், சோசியலிஸ்ட் கட்சி ஆகிய 4 கட்சிகளும் மட்டும் ஒரே பெயரில் இணைந்துச்சு. ஒரே சின்னத்தின் கீழ் தேர்தலை சந்திப்பது அப்படிங்கறத முடிவு செஞ்சாங்க. ஜனதா கட்சி அப்படிங்கிற பொதுவான பெயருடன் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியுடைய தலைவராக மொரார்ஜி தேசாய் இருந்தாரு. வழிகாட்டியாக ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்தாரு. ஜனதா கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக மூத்த காங்கிரஸ் தலைவர் ஜெகஜீவன் ராம் இந்திரா காங்கிரஸ்ல இருந்து விலகி ஜனநாயக காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாரு. அந்த கட்சி ஜனதா கட்சியுடன் கூட்டணி வச்சுக்கிச்சு. ஏர் உழவன் சின்னத்துல போட்டியிட ஜனதா கட்சி தயாராச்சு. தேர்தல் அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சூடாக்குச்சு. இங்கே 3 முக்கிய கட்சிகள் களத்துல இருந்துச்சு: திமுக, அதிமுக, இந்திரா காங்கிரஸ். தேர்தல் அறிவிப்பு வெளியானதுல இருந்து திமுக தலைவர் கருணாநிதிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அணி அமைக்கும் முயற்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரு. ஆனா எம்ஜிஆருக்கு நெஞ்சு கொள்ளாத வருத்தம். காரணம், தேர்தல் அறிவிப்பு வெளியானது மக்களவைக்கு தானே தவிர தமிழக சட்டமன்றத்துக்கு அல்ல. சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்த எம்ஜிஆருக்கு மத்திய அரசு எடுத்த முடிவு அதிருப்தியை கொடுத்துச்சு. கேரள சட்டமன்றத்துக்கு மட்டும் தேர்தல் வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் வைப்பதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. ஆனாலும் இந்திரா காங்கிரஸை உதறிவிட்டு தேர்தலை சந்திக்கவும் எம்ஜிஆர் தயாராக இல்லை. அணி அமைக்கும் வேலைகள் தொடங்குச்சு. எமர்ஜென்சி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்த அஇஅதிமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திரா காங்கிரசுடன் அணி அமைத்தன. மொத்தம் உள்ள 39 தொகுதிகள்ல 20 தொகுதிகள் அஇஅதிமுகவுக்கும், 16 தொகுதிகள் இந்திரா காங்கிரசுக்கும், 3 தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்டுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. எமர்ஜென்சி எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருந்த திமுக புதிதாக உருவான ஜனதா மற்றும் மார்க்சிஸ்ட் ஆகிய கட்சி கூட இணைஞ்சி கூட்டணியை உருவாக்குச்சு. 19 தொகுதியை தனக்கு எடுத்துக்கொண்ட திமுக 18 இடங்களை ஜனதாவுக்கு கொடுத்துவிட்டு வெறும் 2 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்துச்சு. இங்க ஜனதா கட்சி அப்படிங்கிறது இந்திரா காங்கிரசுடன் இணையாமல் தனித்து இயங்கிய ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினரை குறிக்கும். பா ராமச்சந்திரன் போன்ற தீவிர காமராஜர் விசுவாசிகள் ஜனதா கட்சியை நடத்தினாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா திமுக ஜனதா கட்சி கூட்டணி அமைவதில் பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஜனதா கட்சி தலைவர்கள் திமுகவுடன் அணி அமைப்பதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டினாங்க. யார் வந்தாலும் வராவிட்டாலும் திமுக தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு கருணாநிதி அதிரடியா அறிவிச்ச பிறகு ஜனதா கட்சியுடைய நீலம் சஞ்சீவ ரெட்டி நேரில் வந்து கருணாநிதியை சந்திச்சு பேசினாரு. அதனைத் தொடர்ந்து திமுக ஜனதா கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணி உருவான மறுநாள் டெல்லியில இருந்து அறிக்கை ஒன்று வெளியாச்சு. அது சர்க்காரியா கமிஷனுடைய இடைக்கால அறிக்கை. எமர்ஜென்சி கால அத்துமீறல்களை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்யலான்னு திமுக நினைச்சிட்டு இருந்த சமயத்துல திமுகவை சிக்கல்ல ஆழ்த்தக்கூடிய வகையில அவசரமாக இடைக்கால அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. மொத்தம் உள்ள 28 குற்றச்சாட்டுகள்ல 7 குற்றச்சாட்டுகள் பற்றி மட்டும் அந்த இடைக்கால அறிக்கை விவாதித்திருந்தது. அந்த இடைக்கால அறிக்கையுடைய அடிப்படையில திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடருமாறு தமிழக ஆளுநரை கேட்டுக்கொண்டது மத்திய அரசு. ஊழல்னு ஊரா போய் எம்ஜிஆர் முழங்கி கொண்டிருந்த நேரத்துல திமுகவுக்கு எதிராக சர்க்காரியா கமிஷனுடைய இடைக்கால அறிக்கை வெளியானது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்குச்சு. நடக்க போறது என்னவோ மக்களவை தேர்தல் தான். ஆனால் அதிமுகவோ திமுக அரசின் மீதான சர்க்காரியா கமிஷன் விவகாரத்தையே தேர்தல் பிரச்சனையாக முன் வச்சிச்சு. ஊழல் செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனை கொடுங்க, ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாரு எம்ஜிஆர். ஒரு தாயின் மானத்தை காப்போம், அவரது தலைமையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இந்திராவுக்கு ஆதரவு அலைய வேறு உருவாக்கிட்டு இருந்தாரு எம்ஜிஆர். இன்னொரு பக்கம் இந்திரா காங்கிரஸ் கட்சியும் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துச்சு. திமுக ஆட்சியில் குவிக்கப்பட்டுள்ள குப்பைகள் மிகவும் அதிகம். அவற்றை பெருக்கி சுத்தம் செய்வதற்கு பெரிய துடப்பம் தேவைப்படுகிறது. 9 ஆண்டு கால திமுக ஆட்சி அப்படிங்கிற தீய கனவுல இருந்து தமிழகம் விடுபட்டு விட்டது. அந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும் என்றால் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு இந்திரா காங்கிரஸ் சொன்னிச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படியே வழி முடிஞ்சிச்சு. மாருதி கார் ஊழலை மறந்துவிட்டு, நகர்வலா ஊழலை மறந்துவிட்டு திமுகவை பார்த்து ஊழலாட்சி அப்படின்னு சொல்லுவதா அப்படிங்கிற கேள்வியோடு பிரச்சாரத்தை தொடங்கினாரு கருணாநிதி. அதோடு மட்டுமல்லாம எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காங்கிரஸ் அரசுடைய அத்துமீறல்கள் குறிச்சும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறிச்சும் அடுத்தடுத்து பல கேள்விகளை எழுப்பி பிரச்சாரம் செஞ்சிச்சு திமுக. திமுகவுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திரா காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபட்டுச்சு. இந்த தேர்தலில் யார் வேட்பாளர் என்பது பிரச்சனை இல்ல. ஒரு புறம் சர்வாதிகாரமும் இன்னொரு புறமும் ஜனநாயகமும் இருக்கின்றன. எதை தேர்வு செய்யறது அப்படிங்கிறது தான் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அப்படின்னு சொன்னாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய
கட்சியினுடைய மூத்த தலைவர் பி ராமமூர்த்தி. பலத்த பிரச்சாரத்துக்கு மத்தியில மக்களவைத் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. தேர்தல் முடிவுகள் வெளியான போது அதிர்ச்சியூட்டும் பல செய்திகள் அடுத்தடுத்து வந்து சேர்ந்தன. தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு பலத்த தோல்வி கிட்டியிருந்தது. தமிழகத்தில் முதன்முறையாக பொது தேர்தல் ஒன்றை சந்தித்திருந்த அஇஅதிமுக பெருவாரியான இடங்களை கைப்பற்றியிருந்துச்சு. அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் நல்ல அறுவடை. 20 இடங்களில் போட்டியிட்ட அஇஅதிமுக 18 இடங்களை கைப்பற்றிருந்துச்சு. அதன் கூட்டணி கட்சியான இந்திரா காங்கிரஸ் 14 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடங்களையும் கைப்பற்றிருந்துச்சு. திமுக ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெற்றி பெற்றிருந்துச்சு. அது வட சென்னையில் போட்டியிட்ட ஏவிபி ஆசை தம்பி அப்படிங்கிறவர். திமுகவுடைய கூட்டணி கட்சியான ஜனதா சார்பில் ப ராமச்சந்திரன், குமரி ஆனந்தன், தண்டாயுதபாணி அப்படிங்கிற 3 பேரும் வெற்றி பெற்றிருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. திமுகவுக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல் என்னன்னா, அந்த கட்சி இடம்பெற்ற கூட்டணி தேசிய அளவுல பிரமாண்டமான வெற்றியை பெற்றிருந்துச்சு. தமிழ்நாட்டில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத எமர்ஜென்சி தேசிய அளவுல இந்திரா காங்கிரஸ அடிச்சு போட்டுருச்சு. தேசிய அளவுல ஜனதா கட்சி 269 இடங்களை கைப்பற்றிருந்துச்சு. ஆளுங்கட்சியாக இருந்த இந்திரா காங்கிரஸுக்கு வெறும் 152 இடங்களே கிடைச்சிச்சு. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றுல காங்கிரஸ் கட்சி பெற்ற குறைந்தபட்ச எண்ணிக்கை இதுவே ஆகும். ஜெகஜீவன் ராமுடைய ஜனநாயக காங்கிரஸுக்கு 28 இடங்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 22 இடங்களும், எமர்ஜென்சியை ஆதரித்த கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டுக்கு 7 இடங்களும் கிடைச்சிச்சு. காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு ஜனதா கட்சி தலைமையில புதிய அரசு அமைஞ்சிச்சு. புதிய பிரதமராக மொரார்ஜி தேசாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய அமைச்சரவையில் சரண் சிங், ஜெகஜீவன் ராம், மது தண்டவதே, வாஜ்பாய் உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றிருந்தாங்க. ஜனதா கட்சியுடைய சார்பில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருந்த ப ராமச்சந்திரனும் அமைச்சரவையில இணைஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய அரசியல் எதிரியான கருணாநிதியையும் திமுகவையும் தோற்கடிச்சதுல எம்ஜிஆருக்கு அளவற்ற மகிழ்ச்சி. தவிரவும் தன்னுடைய ஆட்சி கனவு விரைவில் நிறைவேற போகிறது அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு அதிகமாயிட்டே வந்துச்சு. டெல்லியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்த சூழல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.